எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்மளுடைய மனசு என்ன சொல்ல தெரியுமா? நம்மளை யாரும் நம்பல, நம்மளை யாரும் பொருட்படுத்தல, நம்ம மேல குற்றச்சாட்டுகள் சொல்றாங்க, நம்மள மேல குறை சொல்றாங்க, செய்யாத தப்புக்கு நம்ம ஒரு தண்டனை அனுபவிக்கிறோம் அப்படின்னா அல்லாஹ் என்னமா சொல்றான்? நீங்க ரொம்ப பொறுமையா இருங்க. ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன். நம்மளுடைய தாயார் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வருது. அல்லாஹ் பாதுகாக்கணும். விபச்சார குற்றச்சாட்டு நம்முடைய ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மேல வருது. ஊரே இட்டுக்கிட்டுது. இந்த விஷயத்த ரசூலா நம்பவே இல்லை. அப்ப ரசூலா சொல்லுவாங்க ஆயிஷா ரலியல்லாஹு ஆயிஷா, ஒரு கால் நீ தவறு செய்திருந்தால் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேளுன்னு சொல்லுவாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு ரொம்ப உடஞ்சு போயிடுவாங்க. அந்த பாவம் பண்ணல, நான் எந்த தப்பும் செய்யலை, அல்லாட்ட முறையிடுவாங்க. அவங்கள்ட்ட இருந்த பொறுமை, அவங்க அமைதியா இருந்ததோடைய வெளிப்பாடு, அவங்க பாவம் செய்யலை, அவங்க பரிசுத்தமானவர்கள், அவங்க மேலே இட்டு கட்டினாங்கல்ல, அவங்களுக்கு மிகப்பெரிய தண்டனை இருக்குது. உலகத்தில் உள்ளவங்க எல்லாரும் இருக்கிற வரைக்கும், இந்த உலகம் அழிகிற வரைக்கும், இந்த உலகத்தில் உள்ளவங்க குர்ஆன் ஓதுற வரைக்கும் எல்லாருடைய வாயிலிருந்துமே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பரிசுத்தமானவர்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பரிசுத்தமானவர்கள் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்ல வச்சான். நம்ம மேலே ஒரு விஷயம் வந்துச்சுன்னா, ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சுன்னா, நம்ம ஒரு ஆள் மேலே குற்றச்சாட்டு சொல்கிறோம், அவங்க ஒரு ஆள் மேலே குற்றச்சாட்டு சொல்கிறோம். அப்படியே தான் போயிட்டே இருக்கே தவிர நம்ம தொழுது